அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் 2 மட்டும் வரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அன்பாக இருப்பார்கள். முகம் அழகாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். உடல் திடகாத்திரமாக இருப்பார்கள். மிகுந்த தேக ஆரோக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. ஸ்கின் அலர்ஜி இருக்கும். வைத்தியத்திற்கு பிறகு அது சரியாகும். இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. இரத்த நாளம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கண்கள் வசீகரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். கண்கள் பார்ப்பவரை மயக்கும். பணம் சேர்ப்பதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். என்னமோ கையில் காசு இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணி கையில் காசு வச்சுருப்பாங்க. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் பணம் இருக்கும். பணம் சேர்ப்பதற்காக எந்த ஒரு பிரயத்தனமும் செய்வார்கள். எந்த லெவலுக்கு இறங்குவாங்க, எந்த லெவலுக்கு மேலே போவாங்க. கடுமையான உழைப்பாளிகள். சிலர் இதில் மாறுபட்டும் இருப்பார்கள். நிறைய நேரங்களில் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடியவர்கள் இவர்கள். சடனாக முடிவெடுக்கிறது, சடனாக வார்த்தை வர்றது, இதெல்லாம் எதையோ ஒன்று பேசிட்டு பின்னால் உட்காந்து வருத்தப்படுவாங்க. எதில் இருக்கிறவனுடைய மனம் வருத்தப்படும், இன்னும் சங்கடப்படுறவங்க எல்லாம் கொஞ்சோண்டு யோசிக்கல. சடனாக இவங்களை பேசிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடியவரும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஹோட்டல் சாப்பிட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டு சாப்பிட இவங்க நாட்டம் மிக மிக குறைவு. எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு கேட்டால் இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணவே வேண்டாம், இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்களாம். சில நேரங்களில் இவர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். கல்வியில் இவர்கள் நிறைய தடைகள் உண்டு. தடைகளை தாண்டித்தான் படிப்பில் இவர்கள் முன்னேற முடியும். மேற்கல்வியில் மிகப்பெரிய தடைகள் உண்டு. பெரும்பாலும் மேற்கல்வி தடைப்பட்டு போகிறது. தடைகளை கடந்து தடைகளை தகர்த்து தான் இவர்கள் மேற்கல்வி அடைய முடியும். பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டு. காத்திருக்கும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சக மாணவர்கள், சக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இவர்கள் கருத்துப்படி வேறுபாடு நிச்சயமாக வரும். ஹாஸ்டலில் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டித்தான் இவர்கள் உயர்கல்விக்கு வந்திருக்க முடியும். இவர்கள் பெரும்பாலும் 15 வயதிலே காதல் ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் காதல் திருமணங்கள் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏதாவது ஒரு காரணத்தினால் காதல் தடைப்படும், பிரேக் ஆகும். கல்யாணத்தில் போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆகிறார். அவிட்டம் 4ஆம் பாதத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகிறார். கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு 7.5 சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளை கொண்டது. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7.5 சனி வரும். அந்த 30 ஆண்டுகளில் 7.5 ஆண்டுகள் சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதைத்தான் நம்ம 7.5 சனி என்று சொல்கிறோம். அந்த 7.5 ஆண்டுகளை 3 பாகமாக நாம் பிரித்து பார்க்கிறோம். முதல் 2.5 ஆண்டுகள், இரண்டாவது 2.5 ஆண்டுகள், மூன்றாவது 2.5 ஆண்டுகள். அதில் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு இரண்டாவது 2.5 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் உண்டு, கவலைகள் உண்டு, ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாத பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் இருக்கு. கன்னியில் கேது பகவான் இருக்கு. மகரத்தில் சந்திரன் இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு புதன் இருக்கு. செவ்வாயும் உடன் இருக்கு. பணவரவு உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். கௌரவ குறைவு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. பல்லில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்தில் மகசூல் பாதிக்கப்படும் அபாயம் உண்டு. வீட்டில் பொருட்கள் திருட்டு போகலாம். கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் முடியும் வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் கைகூடி வரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே,
2024 ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கு, புதன் குருவும் சேர்ந்து இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு செவ்வாய் சந்திரன் இருக்கு. விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேரமற்ற நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வதால் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு. குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு. கணவன் மனைவி அனுசரித்து போத நன்மை தரும், இல்லாவிட்டால் மன அமைதி பாதிக்கும். அப்பா அம்மாவிற்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. அப்பா அம்மாவிற்கு வைத்திய செலவில் காட்டுகிறது. சில எதிர்பாராத காரணங்களால் வேட்டை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டி வந்தாலும் வரும். வாகன விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூலை மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் செவ்வாய் சந்திரன் இருக்கு, ரிஷபத்தில் குரு இருக்கு, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கு, கடகத்தில் புதன் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு இருக்கு. மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. அரசாங்க தரப்பில் பிரச்சனைகள் உண்டு. வைத்திய செலவுகள் உண்டு. கல்யாணம் நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் உண்டு. விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும். பால் மாடுகளும் நிறைய ஆதாயம் உண்டு. பால் வளம் கூடும். இடமாற்றத்தினால் மன சஞ்சலம் வேதனையை அடைவீர்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு செவ்வாய் இருக்கு, மிதுனத்தில் சந்திரன் இருக்கு, கடகத்தில் சூரியன் இருக்கு, சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு இருக்கு. பணவரவு உண்டு. நோய் தொந்தரவுகள் தீரும். தொலைதூர பயணங்கள் உண்டு. வாகன விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பு உண்டு. அம்மாவுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி மந்த யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். இனி பதிவுகள் தொடரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.